திருப்பரங்குன்றம் தனி சிறப்பையும் அறிந்த மற்றும் அறியாத தகவல் பற்றி காண்போம். எப்படி திருவண்ணாமலையில நம்ம மலையையே சிவபெருமானா நினைச்சு நம்ம வழிபாடு செய்யறோம், அதே போல ஒரு சிறப்பு பெற்ற கோவில் தான் இந்த திருப்பரங்குன்றம் அப்படின்னு கூற நம்ப முடியுதா? அட ஆமாங்க, இந்த திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு பின்பக்கம் ஒரு பெரிய மலை இருக்கு. இந்த மலையே ஒரு லிங்க வடிவமா காட்சி அளிக்கின்றது. அது மட்டும் இல்லாம முருகப்பெருமான் இங்கு அமர்ந்துதான் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தாரு. இந்த மலையில தான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் முருகப்பெருமானுக்கு காட்சி அளித்தாங்க. அதனால இந்த மலையையே சிவபெருமானா நம்ம நினைச்சு கும்பிட்டுட்டு வரோம். இந்த மலையை பற்றி திருஞான சம்பந்தர் தேவாரத்துல திருப்பரங்குன்றம் மலையை தினம்தோறும் வணங்கி வந்தால் தொழுவாரை வினையெல்லாம் தீர்ந்துவிடும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டுமின்றி முருகப்பெருமானுக்கு சிவனும் பார்வதியும் காட்சியளித்ததற்கு சான்றாக பரங்கிநாதர் ஆவுடை நாயகி என்ற பெயருடன் திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ற ஆலயம் இன்றளவும் உள்ளது.